அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. டுடே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று 15th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ 51வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆடிப்பூரம், ஓணம், நவராத்திரி, திருவாதிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் திருவாதிரை இருக்குது பார்த்தீங்களா, இது தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. இது ஒரு பௌர்ணமி டைமில் வரும். ஸோ இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நடராஜர் பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப சிறப்பானதாக இந்த பண்டிகை, இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார். இந்த குறள் என்ன சொல்லுது, யாருக்கு அறிவுரை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேந்தர் இருக்கார், மன்னருக்கு தான் இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா என்ன இந்த குறள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது சூதாட்டம் நடக்கிறது. அப்போ அந்த சூதாட்டத்தில் பயன்படுத்துகிற அந்த கருவி, காலம், செயல், அப்புறம் அங்கே நடக்கிற வச்சு ஆடுவானுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை ஆணவமாக நினச்சி அந்த இடத்துல செயல்படும் போது அவங்க தோற்று போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் சொல்லுது. ஸோ இது வேந்தருக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஸோ பின்வருவனவற்றை பட்டியல் ஒன்றோடு பட்டியல் இரண்டினை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்வருவனவற்றை பட்டியல் ஒன்றோடு இரண்டை பொறுத்துக. பட்டியல் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, திருப்பூர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, இன்னாண்ட பக்கம் முடத்தாம கன்னியார், நக்கீரர், கபிலர், நல்லூர், நத்தத்தனார். ஸோ அந்தந்த நூல்களை எழுதி ஆசிரியரோடு நம்ம பொருத்தணும். ஸோ திருமுருகாற்றுப்படையை யார் எழுதியிருக்காருன்னா நக்கீரர், முருகர் வச்சு எழுதியிருப்பார். பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். அதன் பிறகு சிறுபான் ஆற்றுப்படையை யார் எழுதியிருக்காங்கன்னா நல்லூர், நத்தத்தனார். குறிஞ்சி பாட்டு எழுதுனது யாருன்னா கபிலர், குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு இருக்கும். சிறுபான் ஆற்றுப்படைனா நல்லூர், நத்தத்தனார். திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர். அப்புறம் புறநர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அடுத்தது போவோம். அடுத்த கொஸ்டின் எத்தனாவதில் வருது ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 67வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கற்பித்தல், அதாவது கூற்று, அசர்ஷன் அண்ட் ரீசனிங். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கூற்றில் கற்பித்தல் கற்றல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாகின்றது. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூற்று சரி. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த கூற்றும் சரி, காரணமும் சரி. அதற்கான சரியான விளக்கமாக இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் இருக்குங்க. இது சைக்காலஜி லெவலில் உள்ளே போயிட்டு நீங்கள் பொதுவாக இதை இயல்பாக படித்து பார்த்துட்டு எது மேட்ச் ஆகுதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது மண்வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது. ஓகேங்களா. என்ன கூற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசுமையான புரட்சி, எவர் கிரீன் ரிவால்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மண்வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீரை சேகரிப்பை கட்டாயப்படுத்துறது. ஓகேங்களா. அதனால் பசுமையான புரட்சி. இதில் ஒவ்வொரு புரட்சியும் ஒன்றத்தை சொல்லும். ஸோ அப்படியே பார்த்துங்க, பசுமை புரட்சி ஒன்று சொல்லும், மஞ்சள் புரட்சினா ஒன்று சொல்லும், நீல புரட்சி அப்படின்னா ஒன்றத்தை சொல்லும். 69வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகிறது. இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில உறவுகளில் வருது. ஸோ ஆர்டிக்கல் 356, ஆர்டிக்கல் 256, ஆர்டிக்கல் 257, இது மூணும் எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட்டை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா. ஸோ அந்த மத்திய அரசு மாநில அரசு கட்டுப்படுத்துறதை வச்சு இந்த 3 ஆர்டிக்கலும் சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்த தலா வருமானம். என்னது குறைந்த தலா வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை,
மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்கம், வேலைவாய்ப்பின் சிக்கல்கள். இப்போது இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,2 சரியானவை, அப்புறம் வந்து 1,3 சரியானவை, அப்புறம் சி வந்து 2 மற்றும் 3 சரியானவை, டெல்லி என்ன கொடுத்துருக்காங்க 2, 4 சரியானவை. இந்த ஆப்ஷனில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த தலா வருமானம் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் இது கரெக்ட். அதே மாதிரி உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளமை. உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளமை என்பது தவறு. அவங்க விவசாயத்தில் இன்னும் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறோம். அதேமாதிரி வந்து 3வது துறையான சேவைத்துறையிலையும் இருக்கும். ஸோ தொழில்துறையில் வந்து கம்மியாக இருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்கம். ஸோ இதுவும் கரெக்ட். 1, 3 கரெக்ட். வேலைவாய்ப்பில் சிக்கல்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இருக்குது. பட் ஆனால் இப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் 1, 3 தான் சரி. ஸோ அதனால் ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் ஆவன. நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வந்து வெளியிடுறது, அரசாங்கத்திற்கு வங்கியாக செயல்படுது, நாட்டின் கடன் முறைகளை வந்து ஒழுங்குபடுது. இது 3மே வந்து கரெக்ட். பட் வெறும் நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து தவறு. ஓகேங்களா. நிதி ஆணையம் வந்து நாணயங்களை வந்து வெளியிடுது. ஓகேங்களா. இல்லை ரூபாய் நோட்டை சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் இது கரெக்ட். அடுத்தது 72வது கொஸ்டின். எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்றது கொடுத்துருக்கிற பேர் எல்லாமே சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து போட முடியும். ஸோ இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ யூபிஎஸ்சியில் முன்னாடி கேட்ட கொஷின்ஸை வச்சு இப்போ இவங்க இப்படி கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பி ஃபிஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, mRNA தடுப்பூசி. அப்புறம் வந்து கோவிஷீல்டு வந்து டிஎன்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி. கோவேக்சின்ன்றது செயலிழந்த தடுப்பூசி. ஸ்புட்னிக் வின்றது வந்து வைரல் வெக்டர் தடுப்பூசி. ஸோ அதில் 3 பேர் வந்து கரெக்டுங்க. பட் இது வந்து எல்லாமே கோவிட் டைமில் வந்த இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் கோவிட் அப்படின்றது இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தோன்னா இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்க முடியும் அந்த இன்ஜெக்ஷன்ஸை பற்றி. ஓகேங்களா. ஸோ பொதுவாக சயின்ஸ் ரீதியாக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள், அதன் பிறகு வந்து குழந்தை பேறுகளில் வந்து இருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாடகை தாய் அந்த மாதிரி முறைகள்லாம் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக வந்து மதிக்கிறது. நேரு மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 வந்து நேரு வந்து எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் மக்களை நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை வந்து உயர்த்துகிறோம் என்று அர்த்தம் அல்ல. மதச்சார்பின்மையை ஒரு நேர்மையான மதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை வந்து ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார். ஸோ பின்வருவனவற்றுள் இது சிறப்பான பத்தியில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது சிறப்பாக தெரியுதோ அந்த ஆன்சர் போட்டால் சில டைம் வந்து அங்கே வந்து தவறான வந்து ஆன்சர். ஸோ இந்த பேராகிராஃபில் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்க. ஸோ அதை வைத்து வந்து இதுக்குண்டான ஆன்சர் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா மதச்சார்பின்மை என்பது ஒரு மதசார்பற்ற அல்லது மதத்திற்கு எதிரானது, மதத்துக்கு எதிராக வந்து இருக்காது. ஓகேங்களா. இந்தியா மதசார்பின்மை மதவாதத்துடன் முழுமையாக ஒத்துப்போகிறது, இதுவும் கிடையாது. இந்தியா மதச்சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை வந்து அங்கீகரிக்கவில்லை. ஓகே. இந்தியா மதச்சார்பின்மை என்பது ஒவ்வொரு மதத்தையும் சமமாகவே கருத வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய நெகட்டிவ்ஸ் வரும். ஸோ இது மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு வெளியில் வந்து எந்த ஒரு மதத்துக்குமே முக்கியத்துவம் வந்து அங்கீகரிக்காது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா டைம் பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்த கொஷின், தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளை எது வந்து பெற்றுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆர் மற்றும் டி பாலிசி, தமிழ்நாடு லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் பாலிசி, தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 பாலிசி தான் வந்து தமிழ்நாடு வந்து பெற்றிருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் சி கரெக்டு. தமிழ்நாடு ஆர் மற்றும் டி பாலிசி, லைஃப் சயின்ஸ் ப்ரொமோஷன் பாலிசி, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் பாலிசி வந்து பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது
பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இன்னாண்ட பக்கம் வந்து அவங்களுடைய பத்திரிகைகள், இன்னாண்ட பக்கம் வந்து யார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன. நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த் இது 100% தான். ஓகேங்களா, அதனால் கரெக்டுன்னு தெரியும். கேசரி மற்றும் மராட்டா வந்து பாலகங்காதர திலகர் தான். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன் அப்புறம் வந்து இந்தியர் கருத்து கோபால் அரிஷிக் தேஷ்முக்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இந்தி பிராகஸ் மகாத்மா காந்தின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ தவறு. ஹரிஜனன் வந்தால் மகாத்மா காந்தி வந்து வரும். சரி, அதுக்கு முன்னாடி பாருங்கள், கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ரெண்டு வேறாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேர்லேயே 1,2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். அதனால் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இந்த மாதிரி வந்து ஒமிட் பண்ணி போடுங்க. அடுத்து 76வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை வந்து தேர்ந்தெடுக்கவும். அப்போது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய நிறுவனர் வந்து ஜி லட்சுமி நரசி ரெட்டி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவனுடைய அனந்தசார்லு. ஓகேங்களா. ஸோ இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு மூலமாக சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இது 52 உருவாக்கப்பட்டது, அது கரெக்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய நிறுவனர் வந்து யாருன்னா லட்சுமி நரசி ரெட்டி, கரெக்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனந்தசார்லு கொடுத்துருக்காங்க, தவறு. அதுக்கு இவர் தான். ஸோ அதனால் வந்து 2, 3 கரெக்ட். அது மட்டும் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது 77வது கொஷின், வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்? வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பூமி. ஒரு நிமிஷம், இது பூமி, இது வடக்கு அரைக்கோளம். ஸோ இந்த வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து நான் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரின் ட்ராபிக்கல் சைக்ளோன். ஓகேங்களா. ஸோ இப்போ வட அரைக்கோளத்தில் ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து வீசுதுன்னா அந்த டைமில் அது வந்து எந்த திசையில் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலடுக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ மேலடுக்கில் சுற்றும் போது அது எந்த திசையில் காற்று சுழலும் அப்படின்னா எதிர் ஆன்டி கிளாக் வைஸ்ங்க. ஓகேங்களா. இப்படி சுற்றும் காற்று, இப்படி வந்து சுற்றினா கிளாக் வைஸா, இப்போ இந்த பக்கம் வந்து இப்படி சுற்றும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்படி சுற்றத்தால் இது வந்து எதிர்கடிகார சுற்று. அடுத்த கொஷின் வந்து என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜியின் தூண்கள் யாவை? வெளிப்படைத்தன்மை, மாறுதல் இல்லாதது, பரவலாக்குதல். அதாவது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், அதன் பிறகு வந்து இம்யூட்டபிலிட்டியாக இருக்குமா, இருக்கும். அதாவது மாறுதல் இல்லாமல் இருக்கும், அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து டிசென்ட்ரலைசேஷனாக இருக்குமா, பரவலாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் 1, 2, 3 இது 3மே வந்து கரெக்ட். அடுத்தது வந்து கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் வந்து நிரூபிக்கப்பட்டது? ஸோ இது வந்து தொடக்க கால சட்டங்கள் பாலிட்டி வந்து பார்த்திங்களா, அதில் வர ஒரு கொஷின். இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜவஹர்லால் நேரு எந்த சட்டத்தை வந்து அடிமைகளின் பட்டயம்னு சொல்லியிருக்கார்? ஓகேங்களா. சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1935. ஓகேவா. இந்த சட்டத்தை தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்கார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், படித்து வச்சுங்க, இது ரிலேட்டடாக நிறைய வரும். அடுத்தது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ் அறிக்கையை வந்து வெளியிட்டதுன்னா 1929 லாகூர் மாநாட்டில் தான் வந்து இந்த பூர்ண சுயராஜ் என்ற அமைப்பை பற்றியே பேசுவாங்க. ஓகேங்களா. அதனால் 1929 லாகூர். அடுத்தது வந்து 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சத்தியமூர்த்தி தான் தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க. ஓகேங்களா. அந்த டைமில் 1930 அந்த வாக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எஸ் சத்தியமூர்த்தி. அடுத்தது வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்ட கால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை? தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். வனவிலங்குகளின் சிறைவட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கக்கூடாது.
நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது மோஸ்ட்லி வராது. ஸோ ஆப்ஷன் 1, 2 கரெக்ட். அது மட்டும் பார்த்தீங்கன்னா சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது 83வது கொஷின். உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு மாசுபாட்டின் விளைவை சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மால்தூசியின் கோட்பாடு, சராசரி பயனுள்ள செறிவு, மாஸ்டிக் பொருத்தமின்மை, அதிகபட்ச சாத்தியக்கூறு மதிப்பீடு, இது எல்லாமே பியூர் சயின்ஸுங்க. அந்த சைக்காலஜி அடிப்படையாக வர சயின்ஸ். ஸோ இதுக்கு மாஸ்டிக் பொருத்தமின்மைன்றது வரும். ஓகே. அடுத்த கொஷின் 84வது கொஷின். குடியுரிமை திருத்த சட்டம். ஓகேங்களா. அந்த குடியுரிமை திருத்த சட்டம் 2019 திருத்தியிருக்காங்க. அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டிற்கும் குடியுரிமை வழங்கப்படாது. 2019 படி அவங்க சில ரூல்ஸ்லாம் இருக்குது. 7 வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு ஒரு வருடம் கடைசி வரைக்கும் இங்கே வாழ்ந்து அதன் பிறகு தான் அவங்க இயல்புரிமையின் மூலமாக குடியுரிமையை பெற முடியும். ஸோ அப்புறம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் நோட் பண்ணுங்க. 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்புகளுக்கு குடியுரிமை. இது கரெக்ட். ஏன்னா இதில் முஸ்லீமுக்கு மட்டும் தரமாட்டாங்க, மற்றவங்க எல்லாருக்குமே தருவாங்க. குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவருக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளாக குடியுரிமை குறைச்சி கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட். குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதிலிருந்து சிஏ உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உதவும். ஓகேங்களா. குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகள் குடியுரிமை வழங்கப்படும். இது தப்புங்க. ஓகேங்களா. குறிப்பிட்ட சமூகம்லாம் மேலே இந்த சொல்லிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. அது 5 ஆண்டுகள் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் 2, 4 சரி. ஓகேங்களா. ஆப்ஷன் பாம்பே இஸ் கரெக்ட். அடுத்து 85வது கொஷின் என்ன? பின்வரும் நோட்டில் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக இதுக்கு பொருத்தப்பட்டுள்ளது. தெற்குக்குனா வரும் சென்னை தான் வரும், வடக்குக்கு புதுடெல்லி வருது, கிழக்குக்கு கொல்கத்தா வருது. அப்போ மத்திய பகுதிக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மும்பை வரும். ஸோ அதனால் தெற்குக்கு சென்னை கரெக்டு, ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. புதுடெல்லி கரெக்டு, வடக்குக்கு புதுடெல்லியா கரெக்டு. அடுத்தது கிழக்குக்கு கொல்கத்தா இஸ் கரெக்டு. மத்திய பகுதிக்கு மும்பை வரும். ஓகேவா. ஸோ அதனால் இது பி இஸ் தப்பு. ஓகே. 86வது கொஷின். 86வது கொஷின் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றி சரியான கூற்றுகள்னு கேட்டிருக்காங்க. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாக இருக்கும். கரெக்டு தான். மனித இனங்கள் 7 இரத்த வகைகளை இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. மனித இனங்கள் 7 குரூப்ஸ், அது டவுட். அப்புறம் தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடி வகை, இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ ஓகே, 3மே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் ஆப்ஷன் இல்லை. அதனால் 2வது தவறாக தோறுது. ஏன்னா நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2ம் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் 1, 3 இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது பாருங்களேன், 87வது. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர்னு கேட்டிருக்கேன். அக்பர் எந்த காலத்தில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பும். ஸோ அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க ஆன்சர் 1ஆம் ராணி எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 1ஆம் ராணி எலிசபெத் தான் அந்த டைமில் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஷின் மெடோஸ் டெய்லரின் மரணம் பாஹ்மனி ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் என்று கருதினார். யார்னா மஹ்மத் கவான் அப்படின்றவர் இருப்பார். ஓகேங்களா. இந்த மஹ்மத் கவான் தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஷின், காலவரிசைப்படி அடுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரு அறிக்கை, பூனா ஒப்பந்தம், சைமன் குழு, கிரிப்ஸ் குழு, இதை நம்ம காலவரிசைப்படி அடுக்கணும். ஸோ 27 சைமன் வரும். ஸோ அதனால் 3 ஃபஸ்ட்டில் வரும். அப்போ 3 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது நேரு அறிக்கைக்கு பிறகு அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைமன் குழுக்கு அடுத்தது நேரு அறிக்கை. 28ல் நேரு அறிக்கை விடுவார். ஸோ 3, 1. ஸோ இதை வச்சு நம்ம போட்டலாம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அதன் பிறகு 2 பூனா ஒப்பந்தம் வரும். பூனா ஒப்பந்தம் 32ல் நடக்கும். கிறிஸ்துவ குழு கடைசியாக வரும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு போட்டிங்கன்னா 3, 1, 2, 4. ஓகே.
அடுத்தது பின்வருவனவற்றில் எவை வந்து சரியாக வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி தவறாக பார்த்தீங்கன்னா தவறாக போயிடும். அதனால் வந்து கீழ்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளன. ஸோ ஹாரிப் குந்தாரி, தாரிக் இ அக்பரி, நிசாமுதீன் அகமத், தபகிக் இ அக்பரி, அப்துல் காதர் பதவ்னி, முந்தகப் உட் தவாரிக், முகமது கான் குசாலத் தவாரிக். ஸோ இது எல்லாமே வந்து சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. டி மட்டும் தவறாக வந்து இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் டெல்லி இஸ் தவறு. அந்த ஆன்சர் பிரகாரம் இது கரெக்ட். ஓகேங்களா, டெல்லி தான் கரெக்ட். ஸோ அடுத்தது காரோ, குகி, தோடா, மெரி. ஸோ இது எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னா பழங்குடியினர்கள். ஸோ அந்த பழங்குடிகள் வந்து 12th புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் அந்த லெசன் ரொம்ப 12th 5th லெசன் நினைக்கிறேன், ஜாகிரஃபியில் அந்த லெசன் நல்லா படிச்சுங்க. ஸோ காரோ அப்படின்றது பார்த்தாலே அஸ்ஸாமில் தாங்க வரும். கூகி அப்படின்றது வந்து எங்கே வருதுன்னா மிசோரத்துலேயே தான் வரும். தோடர் தமிழ்நாட்டிலே தான் வரும். மிரி அருணாச்சல பிரதேசம். இது எல்லாமே பார்த்துங்க. ஓகேங்களா, ஓகே, இதனால் ரொம்ப முக்கியம். காரோ வந்து அஸ்ஸாம், கோகி மிசோரம், தோடா வந்து தமிழ்நாடு, மிரி வந்து அருணாச்சல பிரதேசம். ஸோ அடுத்த கொஷின் 92வது கொஷின். அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்கா. அமராவதியில் இருக்கிற ஸ்தூபி திராவிட கட்டடக்கலையின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது. ஸோ திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. 93வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும். வேதாதிகள் பிரம்மா, நையாயிகள் ஹர்ஹத், ஜைனர் வந்து படைப்பாளர், மீமாம்சகர் கர்மா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு வேதாந்திகள் பிரம்மா இஸ் கரெக்ட். ஸோ இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்கான். நையாயிகள் ஹர்ஹத்து கொடுத்துருக்காங்க, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. அப்போ மீமாம்சகர் கர்மா. ஸோ அதனால் வந்து மீமாம்சகர் கர்மா இது வந்து புக்கில் படித்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து மீமாம்சகர் கர்மா இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்தது வந்து 94வது கொஷின். சரியாக பொருந்தியவற்றை வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பொருந்தவற்றில்னா இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு வந்து என்ன வரும், இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹரிஷ் 1 முல்மார்க். நம்ம அதில் போய்டுவோம். இது ஐயா ஒன்றான்றதே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஹரிஷ் ஐ முமாலிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு அமைச்சர் தான். முஷ்ரிப் ஹை முமாலிக் தலைமை கணக்காளர் தான். அடுத்தது தாபிர் ஹை முமாலிக் பொதுமக்கள் குறை தீர்ப்பு அமைச்சரானா கிடையாது, இதுக்கு வேறு வரும். முஸ்தவ்பி ஐ முமாலிக்ன்றது தலைமை தணிக்கையாளர் தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து 1, 2, 4 இஸ் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ ஹரிஷ் ஐ முமாலிக் அப்படின்றது இருக்குது. ஹரிஷ் ஐ முமாலிக் பாதுகாப்பு அமைச்சர். முஷ்ரிப் ஐ முமாலிக் தலைமை கணக்காளர். முஸ்தவ்பி ஐ முமாலிக் தலைமை தணிக்கையாளர். ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா முஷ்ன்னு வந்தாலே தலைமை அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வருது. ஸோ அதனால் கணக்காளர், இங்கே வந்து தௌபி என்ன தணிக்கையாளர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 95வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளை வந்து கருதவும், தவறான கூற்றுகளை வந்து கண்டறியவும். சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையாக வலியுறுத்துகிறது. சட்ட உறுப்பு 153 கீழ் குடியரசுத் தலைவர் வந்து நிறுத்தி வைக்கும்போது மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் வந்து ஆலோசிக்கலாம். அடுத்தது வந்து பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தினை வந்து கொண்டிருப்பார். அதன் பிறகு வந்து பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லை வலியுறுத்துவது கரெக்டுங்க. 143 கீழ் வந்து குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம், இதுவும் கரெக்டுங்க. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறாருன்னா கிடையாது, வேறு வேறு அதிகாரம் வரும். ஓகேங்களா, பண மசோதானா வேறு, நிதி மசோதானா வேறு, சாதாரண மசோதானா வேறு, அந்தந்த இது வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3, 4 இஸ் தவறு. ஓகேங்களா, அதனால் அது மட்டும் கரெக்ட். அப்புறம் வந்து
96வது கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு திருத்தம் வந்து புதுச்சேரியை வந்து இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 14வது அமெண்ட்மெண்ட் தான் வந்து சேர்த்தது. அடுத்தது வந்து சர்க்காரியா கமிஷன் நம்ம என்ன பண்ணோம், வரிசைப்படுத்தணுங்க. ஸோ சர்க்காரியா கமிஷன், பல்வேந்திராய் மேத்தா குழு, ராஜமன்னா குழு, நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பல்வேந்திராய் மேத்தா குழு, ஓகேங்களா. அடுத்தது வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அதுக்கப்புறம் வந்து ராஜமன்னார், அப்புறம் தான் சர்க்காரியா வருவார். ஸோ 2, 4, 3, 1 இதுதான் வந்து கரெக்ட். அடுத்த கொஷின் வந்து என்ன, 98, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது அவை சரியானது. ஸோ பன்னாட்டு மனித உரிமைகள் வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எப்போனா 1948. விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகளை கொண்டுள்ளது. அதன் பிறகு வந்து ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கொண்டது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் வந்து 1948 கரெக்டு. 10 விதிகள் இருக்கா அப்படின்றது 10 படியா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நம்பர்ஸு. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் வந்து 32 விதிகளை கொண்டுள்ளதா, 34ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்து சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதுன்னா ஏற்றுக்கொண்டது. ஸோ நான் 1, 4 கரெக்ட். 99வது கொஸ்டின், இந்திய யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக வந்து இணைக்கப்பட்டது கரெக்ட். அப்புறம் வந்து அரசியலமைப்பின் 7வது பகுதியில் 239, 241 பிரிவுகள் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானவை. அப்புறம் வந்து முந்தைய மாநில மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரின் 2 யூனியன் பிரதேசங்கள் லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னா 1, 3 கரெக்டுங்க. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து 1, 3 வந்து கரெக்ட். ஸோ அடுத்தது 100வது கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361, ஆர்டிகல் 352, 356, 360. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து எது தவறாக வந்து பொருந்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ எடுத்தோடனே தெரியுது. நிதி அந்த ஷரத்து 360 வந்து என்னென்னா நிதி அவசர நிலை பிரகடனம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க. நிதி ஆணையம் 280. ஸோ அதனால் வந்து 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 100 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து 101லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.